ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல்ஸ் இன் சி. அதாவது ஒரு ஃபைலில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுவோம், அதை எப்படி ரீட் பண்ணுறது அண்டு ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த சேனலில் வந்து இதுவரையும் நம்ம சி வீடியோஸ் போடலை. இது ஏற்கனவே சி பற்றின நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், ஓகேவா? தென் சி வந்து ஃபஸ்ட்டில் இருந்து வீடியோ அப்புறமா போடலாம், ஓகேவா? இது சி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும், ஓகே? இப்போ ஃபைல்னால் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை செகண்டரி ஸ்டோரேஜில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணணும், ஓகேவா? செகண்டரி ஸ்டோரேஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எனக்கு அது எப்பயுமே பெர்மனண்டாக தேவை. அந்த மெமரி என்ன மெமரின்னு சொல்லுவாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவோம்ல, என்ன மெமரின்னு சொல்லுவீங்க? இப்போ வாலட்டைல் மெமரினா உங்களுக்கு பவர் சப்ளை உள்ள வரையும் சிஸ்டத்தில் என்ன பண்ணும், அதாவது சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுற வரையும் அது அந்த டேட்டா வந்து மெயின்டைனில் இருக்கும், க்ளோஸ் பண்ணுற வரையும், ஓகேவா? நான் வாலட்டைல் மெமரினா கொண்டு வந்து நம்மளுடைய செகண்டரி, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் வாலட்டைல் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே இது நம்ம எதாவது டைப் பண்ணோம்னா அது கிளிப்போர்டில் வந்து சேவ் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து என்னது? வாலட்டைல் மெமரி அப்படிம்போம், ஓகேவா? வாலட்டைல் அப்படிங்கிறது டெம்பரவரி ஸ்டோரேஜ், விச் மீன்ஸ் ஒரு ராமில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ராமில் ஸ்டோர் ஆகிருக்கு. இது நான் வாலட்டைல் அப்படின்னா ரோமில், நம்மளுடைய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பெர்மனண்டாக டேட்டா வேணும், அது எப்பயுமே ஸ்டோர் ஆகிருக்கணும் அப்படின்னா எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறது? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் பெட்டர், ஓகேவா? இப்போ ஃபைலில் 2 ஃபைல் இருக்குது இன் டெர்ம்ஸ் ஆஃப் சியில். அது எப்படி ஸ்டோர் ஆகும்? அதாவது 2 டைப் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று, பைனரி ஃபைல் ஒன்று. டெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து கேரக்டராக ஸ்டோர் பண்ணும், ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? டேட்டாவை கேரக்டர்ஸாக ஸ்டோர் பண்ணும், ஆஸ்கி அல்லது யூனிகோடா. பைனரி வந்து ஜீரோஸ் அண்டு ஒன்ஸாக ஸ்டோர் பண்ணும். பைனரினாலே என்னது? ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் தான். இது வந்து ஹியூமன் ரீடபிள், இது நாட் ஹியூமன் ரீடபிள். இது நோட் பேட் வழியாக ஓப்பன் பண்ணலாம், ஓகேவா? இதை வந்து ஈஸியாக வந்து நோட் பேட் வழியெல்லாம் இது பண்ண முடியாது. அந்தந்த கரஸ்பாண்டிங் சாஃப்ட்வேர் வேணும். உதாரணத்துக்கு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜுக்குரிய ஃபைல் அது சாஃப்ட்வேர் வேணும். ஆடியோனா அந்த ஆடியோ எதில் ஒரு MP3 ஃப்ளாக்கா அதுக்குரிய ஃபைல் வேணும். இந்த ஃபைல் மோடு ஒரு 6 டைப் இருக்குது, இதுலேயும் ஒரு 6 டைப் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தா TXT, CSV, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா DAT, EXE, JPEG, MP3 இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இந்த கம்பேரிசன் பாருங்கள். ஃபைலு, அரே, ஸ்ட்ரக்சர், யூனியன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுறோம்? டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜில். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்டு பெர்மனன்ட்லி செகண்டரி. அரே பார்த்தீங்கன்னா அதுவும் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும், ஓகேவா? ஆனால் அது வந்து சேம் டேட்டா டைப்பாக இருக்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருக்கலாம், பட் அண்டர் ஒன் நேமில் இருக்கும். யூனியன் பார்த்தீங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் தான், பட் என்ன வரும்? மெமரியை வந்து ஷேர் பண்ணிக்கும். இது உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க, ஓகேவா? பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா அந்த ஆக்சஸ் டைப். உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து TXT, அதாவது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது அதோட மோட்ஸ், ஓகேவா? இது 2 மார்க்கில் அந்த மாதிரி கேட்கலாம், ஃபைல் மோட்ஸ். இப்போ R வந்து என்ன பண்ணும்? ரீட் பண்ணும். W வந்து என்ன பண்ணும்? ரைட் பண்ணும். A வந்து அப்பன் பண்ணும். R ப்ளஸ் அப்படின்னா ரீட் அண்டு ரைட் பண்ண முடியும். W ப்ளஸ்னா ரைட் அண்டு ரீடு. A ப்ளஸ்னா அப்பண்ட் அண்ட் ரீடு. இதே இது நமக்கு பைனரியாக இருந்தால் ரீடு பைனரி, ரைட் பைனரி, அதாவது அந்த R கூட எக்ஸ்ட்ரா ஒரு B. அப்பன் பைனரி, ரீடு பைனரி ப்ளஸ் ரைட் பைனரி ப்ளஸ் அப்பன் பைனரி ப்ளஸ். இதை தான் அந்தந்த ஃபைல் மோட்ஸ், அதாவது அந்தந்த கரஸ்பாண்டிங் ஃபைல் மோட்ஸ், ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபைலுக்கு, பைனரி ஃபைலுக்குன்னு. இப்போ இந்த ஃபைல் ஃபங்க்ஷனில் ரொம்ப மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து ஓகே, இந்த ஃபைலை வந்து 2 டைப்ஸாக நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சீக்வன்சியல் அக்சஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ். சீக்வன்சியல் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது பேஜ் நம்பர் 1லேருந்து அப்படியே எல்லா லைனையும் நம்ம படிச்சுட்டு போகிறது. உதாரணத்துக்கு இப்போ சிலபஸ் இருக்குது அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த மாதிரி சீக்வன்சியலாக படிச்சுட்டு போகிறது வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு ஆர்டர் வைஸ் படிச்சுட்டு போகிறோம். இதை வந்து சீக்வன்சியல் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிறது, இப்போ திடீர்னு நம்ம போயிட்டு யூனிட் 3 படிச்சுட்டு இருப்போம், தென் யூனிட் 5 படிப்போம். இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜம்ப் பண்ணி படிச்சுட்டு இருப்போமா? ஸோ அதை வந்து ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே
எதுல இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹெடர் ஃபைல் இருப்பான், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அந்த ஃபைல்லே இருப்பேன். ஓகேவா, stdio டாட் ஹெச்லேயே இருப்பேன். தனியாக வந்து எதையும் நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை. எஃப் ஓப்பன், இந்த எஃப் என்ன மீனிங்னா ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எஃப் ஓப்பன்னா என்ன மீனிங், எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க அல்லது ஒரு கிரியேட் நியூ ஃபைல். க்ளோஸ்னா ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணு. அது மட்டும் பண்ணலை, சேஞ்சஸை சேவும் பண்ணுது. ஓகேவா, ஃபைல் கெட் சி அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு அன்ஃபார்மட்டட் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ்டு டு ரீட் ஒன் கேரக்டர் அட் ஏ டைம். ஒவ்வொரு டைமும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு கேரக்டர் தான் ரீட் பண்ணும். இப்போ ஹலோ வேல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டைம் ரீட் பண்ணுறப்ப நமக்கு ஹச் மட்டும் தான் ரீட் பண்ணும். இதுக்கு என்டையர் எது வேணும்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது லூப்குள்ளே நம்ம உள்ளே போட்டு அதை ரீட் பண்ண வைக்கணும். எஃப் கெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சி அப்படிங்கிறது கேரக்டர், இந்த எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஒன் லைனை ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும், அட் அ டைமில் ஒன் லைனை. எஃப் ஸ்கேன்எஃப் அப்படின்னு என்னன்னா, இப்போ ஸ்கேன்எஃப் என்ன பண்ணும், இன்புட்டை வாங்குமா, அதே மாதிரி இதுவும் ஃபார்மேட்டட் டேட்டாவை வாங்கும். இதுதான் ரீட் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன். அதே ரைட் பண்ணணும் அப்படின்னா எஃப் புட் சி, அதாவது கேரக்டரை ஒரு கேரக்டரை மட்டும் ரைட் பண்ணும். அதே மாதிரி எஃப் புட் எஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணும், ரைட் பண்ணும். எஃப் பிரிண்ட்எஃப்ங்கிறது ஒரு ஃபார்மேட்டட் டேட்டாவை நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு உதவும், அதாவது ரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ரேண்டம் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் தான் மேஜராக யூஸ் பண்ணுவோம். எஃப்சி அப்படிங்கிறது என்னதான், ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணுவோம்ல. இப்போ ஃபைல் அப்படிங்கிற டேட்டா டைப்பில், ஓகேவா, எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வரும்னு நினைக்கிறேன். ஃபைல், அதுக்கு ஒரு பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த சிம்பிளுக்கு வந்து பாயிண்டர் அப்படிங்கிறது அர்த்தம். அதான் சொன்னேன்ல, சி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா பாயிண்டர்லாம் நான் இது வரையும் இந்த சேனலில் சொல்லலை. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம எந்த பொசிஷன் சொல்கிறோமோ அந்த பொசிஷனுக்கு என்ன பண்ணும், மூவ் பண்ணும். எஃப் டெல் அப்படிங்கிறது என்னன்னா ரிட்டர்ன்ஸ் த கரண்ட் பொசிஷன் ஆஃப் ஃபைல் பாயிண்டர். அதாவது எந்த ஃபைல் எந்த இடத்துல இருந்து மூவ் ஆச்சோ அதே இடத்துக்கு வந்துடும். ரிவைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா மூவ்ஸ் த ஃபைல் பாயிண்டர் பேக் டு தி பிகினிங் ஆஃப் த ஃபைல், அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா, ஃபார்மட்டட் இன்புட் அண்ட் அன்ஃபார்மட்டட் இன்புட் அவுட்புட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மட்டட் இன்புட் அவுட்புட்டுங்கிறது நமக்கு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டி, பெர்சன்டேஜ் ஆஃப் எஃப், பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ். இப்போ நார்மலாக பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் அப் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஃபார்மட்டட் இன்புட் போடுவீங்க. ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, இண்டிஜர்னா டி போடுவீங்க. ஸோ அதை தான் வந்து ஃபார்மட்டட் இன்புட் அவுட்புட்னு சொல்கிறோம். அன்ஃபார்மட்டட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது இது நமக்கு தேவையில்லை. எது, இந்த மாதிரி ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் தேவையில்லை. பிரிண்ட்எஃப்க்கு மஸ்ட் இது யூஸ் பண்ணலாம், அதாவது எஃப் பிரிண்ட்எஃப்க்கு இது மஸ்ட் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் கிடையாது. யூஸ் பண்ணவும் செய்யலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேவா, இந்த டவுட் வந்துச்சுன்னா என்னடா அது ஃபார்மட்டட் இன்புட்னு சொன்னாங்க, பட் சில கோடிங்கில் நீங்கள் உள்ளே பார்க்குறப்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேபி தான். ஓகேவா, ஸோ ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறது அண்ட் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாவா ப்ரோக்ராமா, சாரி, நான் ஏற்கனவே கோடு டைப் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா லென்த் வந்து ஹெவியாக போகும் வீடியோட லென்த்து, அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, நான் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைல் நேம் டாட் சி தானே சேவ் பண்ணுவோம். ரைட் டேட்டா டாட் சி அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுல. ஓகே, இது எந்த இதில் இருக்குன்னா கோலனில் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற கோலனில் சி அப்படிங்கிற ஃபோல்டரில் ரைட் டேட்டா டாட் சி அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும், ஜென்ரலாக என்னப்பா வேணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைலை ரைட் பண்ணி ரீட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஒரு பாயிண்டர் வேணும். ஓகேவா, என்ன வேணும், ஒரு பாயிண்டர் வேணும். ஸோ அந்த பாயிண்டர் கிரியேட் பண்ணணும், ஃபைல் பாயிண்டர் வேணும். அப்போ ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அனோடேட் பண்ணுறதுக்கு ஏதாவது எடுத்துக்கலாம். கலர் வந்து ஒரு மாற்றிக்கலாம். ஓகே,
ஸோ எனக்கு என்ன வேணும், ஃபைல் அட்ரஸ் சிம்பிள் போட்டு FB அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு இது தேவையில்லை, அதை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபைல் பாயிண்டர் நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ஃபைல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்பா. ஓகேவா? என்னது ஒரு டேட்டா டைப். இங்கே பாருங்க, இந்த ஃபைலை நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். இதை பாருங்க, ஃபைலுங்கிற ஃபைலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி பாருங்க, டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் IO பஃப் அப்படின்னு இருக்காங்க. கேரு இன்ட்டு இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்பை குரூப் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியாக ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைல். இதை தான் நம்ம டேட்டா டைப்பை வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைல். இந்த ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார் போட்டு FB, அதாவது அட்ரஸ் அது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம FB போடுறோம். ஓகேவா? சாரி, அட்ரஸ் ஆப்ரேட்டர் கிடையாது, பாயிண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம FBன்னு போடுறோம். தென் எனக்கு இந்த ஃபைலை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, fopen. ஓகேவா? இந்த ஃபைலோட நேம் என்னன்னா data.txt. இந்த data.txt ஃபைலு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டரில், இப்போ நான் தான் சொன்னேன்ல, இது எந்த ஃபோல்டரில் இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் சி ரைட் டேட்டான்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் ஆகும். தென் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், W என்ன மீன் பண்ணுது, ரைட் மட்டும் தான் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ ரைட் மட்டும் பண்ணுறோம். ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, தென் இதை கொண்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும், இந்த பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ பாயிண்டரில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண ஃபைலை கொண்டு போய் எதில் ஸ்டோர் பண்ணணும், பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், fopen அப்படிங்கிறது ஒரு அட்ரஸில் தான் இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணும், பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் எனக்கு என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகே, ரைட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபார்மேட்டட் டேட்டாவை நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா fprintf. ஓகேவா? fprintf அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த fprintf யூஸ் பண்ணி, ஓகேவா, இந்த fprintfக்குள்ள நம்ம ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்னன்னா இந்த ஃபைலோடைய பாயிண்டர். ஓகேவா? ஃபைல் பாயிண்டரை உள்ள பாஸ் பண்ணியாச்சு. தென் என்ன டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட்டை, என்ன ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் தென் ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் அப்படின்னு கொடுத்து அதுக்குரிய எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணமோ அந்த பாயிண்டரை உள்ள பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம்னா ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறோம். அப்போ ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்னா இங்கே மோடு என்னது, 6. ஓகேவா? தென் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா fgets இருந்துச்சு. எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரீட் பண்ண போகிறோம், fgets. இப்போ fgetsக்குள்ளே நான் 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஓகேவா? 3 பாராமீட்டர், ஸ்ட்ரிங்கோட நேமு, சைஸு, ஃபைல் பாயிண்டர். அப்போ ஸ்ட்ரிங்கோட நேம் என்னன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கு சியில் எப்படி கிரியேட் பண்ணுவோம், இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு 1 டைமென்ஷனல் அரேவாக கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணியாச்சு. தென் அந்த ஸ்ட்ரிங்கை உள்ளே பாஸ் பண்ணியாச்சு. தென் அதோடைய எனக்கு சைஸ் எவ்வளோனா 100, மேக்ஸிமம் எவ்வளோ ரீட் பண்ணலாம், 100 கேரக்டர்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் ஃபைல் பாயிண்டரை நான் சொல்லணும். ஃபைல் பாயிண்டர் என்னது, FB அப்படின்னு கிரியேட் பண்ணதும் உள்ளே பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, தென் என்ன பண்ணுறோன்னா ரீட் பண்ணோம்ல, ரீட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு கமெண்ட் வந்து gcc ஃபைல் நேம் டாட் சியா. ஸோ gcc ஃபைல் நேம் வந்து ரைட் டேட்டா டாட் சி. இந்த ஃபைல் நேம் கிரியேட் ஆனதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஃபைல் ஒன்று, ரைட், என்ன ஃபைல் கிரியேட் பண்ணோம், டேட்டா டாட் டெக்ஸ்ட்னு கிரியேட் பண்ணவா, வந்துட்டானா, இல்லை இன்னும் வரல. ஸோ இருங்க, ரன் பண்ணி முடிச்சது. ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை ரன் பண்ணி முடிச்சா a.exe ஃபைல் கிடைக்கும். ஸோ அவனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் தானே உள்ள டைப் பண்ணியிருந்தோம். ஸோ
வந்துருச்சா? வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங். அந்த ஃபைலை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பாருங்க, இந்த வருங்க ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா? டேட்டா டாட் டிஎக்ஸ் இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சா? ஓகே, இப்படி தான் ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும், சரி ரைட் பண்ணிட்டு ரீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸும் ரேண்டம் ஆக்சஸும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டும் என்ன வித்தியாசம், என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.